ஒவ்வொரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு, டி நகர். எனக்கு எம்எஸ் இருக்குன்னு எனக்கு மண்டையில் ஹிட் ஆகுறதுக்கு 2021 மிட் வரைக்கும் ஆயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் இந்தியாவில் வருமானோ யாருக்கும் தெரியாது. என்னால் இப்போ பிரைட் பிளேஸில் உட்கார மாதிரி அப்போ உட்கார முடியாது. வேம்பயர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். சவுண்டு கேட்டால் தலைவலிக்கும். லைட்டாக இப்போ ஒரு மேகம் போது ஃப்ளக்சுவேட் ஆகும் இல்லையா, மைண்டில் ஒரு ஷேடு வந்துட்டு பிரைட் ஆகும். அதெல்லாம் ஒரு ஹெட்ஏக் ட்ரிகர் பண்ணிவிடும். கொஞ்சம் லைட்டாக தலைவலிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு மெடிக்கல் ஷாப் போகிறது, ஒரு தலைவலி மாத்திரை போட்டுருவோம், காஃபி குடிச்சிருவோம். எப்படியா அந்த தலைவலி போயிட்டு தான் நம்ம வேலையே பார்க்க முடியும். நான் அதோட வாழ்ந்துட்டு இருந்தேன். நாட் தலைவலி, மைக்ரைன். லைக் தலையை வெட்டி போட்டுடலாமா அப்படின்லாம் தோணும். ரெஸ்ட் ரூமுக்கு போனால், லேடிஸ் ரெஸ்ட் ரூம் போனால் க்யூ இருக்கும்ல, என்னால் இப்போ அந்த க்யூக்கெல்லாம் நிற்க முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வென் இட் வில் ஜஸ்ட் ரிலீஸ் இட் செல்ஃப். நாங்கள் எப்போ யூரின் பாஸ் ஆகும் அந்த சிக்னல் பிரெயினுக்கு போகிறக்குள்ள இங்கே சம்பவம் நடந்துட்டுருக்கோம். இட் இஸ் அ வெரி எம்பாரசிங் திங். பட் ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சு, பீரியட்ஸ் நிற்கிறக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஒன் பாயிண்ட் ஐ ஹேட் பீரியட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 days. 10 நாள் பிளட்டு ஹெவியாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்தேன். ஐ ஹேட் டு ப்ளீட் ஃபார் 10 days, 12 days எல்லாம். தட் மைட் ஹவ் பின் அ சிம்டம். வி டோன்ட் ஹேவ் எனி ரிசர்ச் ஆன் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ். பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம் தட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் ஏபிள் டு டூ. நீங்கள் பண்ணுவீங்க நார்மலாக பண்ணுற விஷயம். நானும் நார்மல் ஹியூமனாக தானே பிறந்தேன். வை ஆம் ஐ நாட் ஏபிள் டு டூ இட்? நீங்கள் ஹெல்த்துன்ற விஷயத்தோட பிறந்துட்டீங்க, யூ ஸ்டில் ஹேவ் இட். நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக என்னோட நாளில் அட்லீஸ்ட் ஒரு 8 hours நான் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். 8 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேறு என்ன இருக்குது? கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆட்டோஇம்யூன் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்க கிறிஸ்டியானா இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஓகே. நான் சொன்னது போல் ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்களேன். ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இம்யூனிட்டியோட வேலை என்ன, எதுக்கு நம்ம எல்லாருக்கும் இம்யூனிட்டி இருக்குது? நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் வந்தால், ஒரு பாக்டீரியா வந்தால், இல்லை ஒரு வைரஸ் வந்தால் அதுக்கு தடுப்பு சக்தி மாதிரி. ஸோ தே வில் கம், தே வில் ஃபைட் அகேன்ஸ்ட் இட், தே வில் கிவ் மெடிசின் அண்ட் தே வில் ஹீல் இட். ஓகேவா? இதுதான் நம்மளோட இம்யூனிட்டியோடைய ஒரு ஒர்க். இப்போது நிறைய விஷயத்தினால இம்யூனிட்டி ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் சொல்லணும், நான் ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா, இம்யூனிட்டி வந்து இப்போது ரொம்ப அடிபட்டிருக்கு. ஒரு கார்னர்ட் அண்ட் ஹர்ட் அனிமல், வழியில் இருக்குது, ஒரு புலி இருக்குது. புலினாலே ஃபெரோஷியஸான ஒரு விஷயம். அது ஆல்ரெடி அடிபட்டு ஊண்டடாக இருக்குது, உடம்பு சரியில்லை அதுக்கு. ஆனால் இட் இஸ் ஸ்டில் அலைவ். அதுக்கிட்ட நெருங்க முடியுமா? அது என்னவா ட்ரீட் பண்ணணும்? நம்மள சின்ன ஒரு மூவ்மெண்ட் தெரிஞ்சாலே அது வந்து ரொம்ப பயத்தில் வந்து டபுள் த டைம் அட்டாக், டபுள் த ஸ்ட்ரென்த்தோட அட்டாக் பண்ணணும் இல்லையா? நம்ம வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்த்தாலே நம்ம அதை பார்ப்போம். நாய்க்கிட்ட உடம்பு சரியில்லைன்னா வளர்த்தவங்களே கிட்ட போயிட முடியாது, ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த மாதிரி ஆகிடும். எவ்ரிடே திங்ஸ், ஸ்ட்ரெஸ், ராங் ஃபுட் ஹேபிட்ஸ், ராங் ஸ்லீப் பேட்டர்ன், நம்ம சரியாக தூக்கம் கொடுக்கல, நம்ம அதை பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் இம்யூனிட்டி தான் வந்து கெட்ஸ் ட்ரிகர்ட் எவ்ரி சிங்கிள் டைம். நம்ம உடம்பு வந்து சிக்னல்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கும், ஏதோ தப்பாக இருக்குது உடம்புல, சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ராங். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது சம்திங் இஸ் ராங், தூக்கம் இல்லைன்னும் போது சம்திங் இஸ் ராங், ஓவர் ஒர்க் பண்ணும்போது சம்திங் இஸ் ராங். ராங் ஃபுட், உங்கள் கட்டுக்கும் உங்களோட பாடி இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம பாடி வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம கையை காலை அசைச்சு பேசுகிறோம், கண்ணு பார்க்குது, தெரியாமல் உடம்புல நிறைய விஷயம் போய்கிட்டே இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்ட் பை த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இல்லையா? ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால் வரும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஷார்ட் ஐடியா வாட் ஜென்ரலி ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் அண்ட் வாட் ஸ்பெசிஃபிக்காக எம்எஸ்னா என்ன அப்படின்றது. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு கிறிஸ்டினா உங்களுக்கு? நீங்கள் எப்படி அதை வந்து ஃபைன் பண்ணீங்க? இது ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு கண்ணில் வந்துச்சு. ஸோ இது 2012 ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷனாக வந்துச்சு. கண் ரெட் ஆயிடுச்சு டக்குன்னு ஓவர் நைட்டில். நைட் லேம்ப், அந்த 0 hours பல்ப் இருக்கும் இல்லையா, ப்ளூ கலர், அது இவ்வளோ கூல் கலர், அதே பார்க்க முடியாத மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் ஏர்லி இந்த மார்னிங் டாக்டர்கிட்ட ரஷ் பண்ணி எமர்ஜென்சியில் கூட்டு போய் பார்த்தேன்னா அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஸோ அவங்க போய் பார்த்தா டாக்டர் வந்துட்டு இட் மைட் பி தி ஏஜ் ஆஃப் 19 மஸ்ட் பி, ஆமாம், செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ், 19, கண்டிப்பாக 19 years old. ஸோ அப்போது வந்துட்டு டாக்டர்கிட்ட போனோமா, அவரும் பெருசாக சொல்ல இது போயிடும், he did not want to scare us, போயிடும் அப்படின்னு சொல்லி he gave us certain eye drops and tablets கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படி சொன்னார். ஒரு வருஷம் கழிச்சு போகும்போது he didn't say anything, லைக் ஓகே இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 year. எங்கள் அப்பா காட் ஃபெட் அப். அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ரத்தம் கட்டியிருக்க மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது, அது போகணும், இந்த மெடிசின்ஸில் போயிடும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படி சொன்னார். ஒரு பாயிண்டில் என்ன டெய்லி அப்போது என்ன இது போமா போகாதா, எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காது, ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப். ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் வாஸ் த மெடிகேஷன் தட் வாஸ் கிவன் டு மீ அட் தட் டைம்.
ஒரு நாளைக்கு 60 mg ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்பத்துல இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மெடிசன் உங்களுக்கு இந்த ஐ பிரச்சனை இருந்தது. ஆமா. அதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் ஐ ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது they will give topical solution of steroid drops. So அது எல்லாமே ஸ்டெராய்ட்ஸ் தான். பிகாஸ் ஸ்டெராய்ட்ஸ் என்ன பண்ணனும்னா it will stop the inflammation அந்த அட்டாக்கை நிறுத்திட்டு it will allow your body to heal. அப்போ என்ன பண்ணுவாங்க, டேப்பர் ஆஃப் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 1 hour once கேப்பில் ஐ ட்ராப் போட்டுட்டு இருப்பேன்னா அடுத்து they will change it to 5 times a day 4 times a day. அப்புறமா இந்த மாதிரி ஒரு 1 வீக்காக டோசேஜ் குறைச்சிட்டே வருவாங்க. அண்ட் டேப்லெட்ஸ் அதே மாதிரி 0.5 mg ரெடியூஸ் பண்ணிட்டே they will usually taper it off. அப்போ பார்ப்பாங்க டேப்பர் ஆஃப் பண்ணும்போது இன்ஃப்ளமேஷன் திரும்ப வருது, அந்த ரணம் ஆறுனது அப்படியே ஆறுன மாதிரி இருக்கா இல்லை திரும்ப ரணம் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் திரும்ப ரணம் ஆகுதுன்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க, இல்லை ரணம் ஆகுது நம்ம டோசேஜை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணலாம், திரும்ப ஏற்றுவாங்க. இப்போது இது வந்து நார்மலாக வேறு எதுவும்னா பரவாயில்ல, இது ஸ்டெராய்ட்ஸ்ன்றதுனால இதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ஒரு பாயிண்டில் நான் நல்லா இவ்வளோ பெருசாக இருப்பேன், 80-90 kgsலாம் இருந்திருப்பேன். அப்புறம் திரும்ப ஐ ரெடியூஸ், திரும்ப ஐ வில் இன்க்ரீஸ். அந்த டோசேஜ் ஏற்றும் போது அப்படியே ஏறுவேன், டோசேஜ் இறக்கும்போது தானாக பாடி அது தானாக ரெடியூஸ் ஆகும். ஐ டென்ட் ரியலைஸ் கண்ணோட வந்துட்டு போய்டும்னா நான் அந்த டைம்லேயே டாக்டர்ஸ் வந்து they took various other tests. டிபிக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, தென் they took test for lupus sarcoidosis, என்னென்னவோ எடுத்தாங்க. they did not suspect MS. I don't know why. ரேராக இந்தியாவில் இருக்காதுன்னு நினச்சாங்களா அப்படின்னு. ஏன்னா these are all rare names. அப்போவே வந்து இதுக்கான இப்படியெல்லாம் டிசீஸ் இருக்கா, என்ன ஏதோ க்ரீக் புக்கில் இருந்து ஏதோ க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்குன்னா they are literally Greek and Latin only. ஸோ இது வந்து யாருக்குமே தெரியலை, இதெல்லாம் இந்தியாவில் வருமானம் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படியே நாள் போகுது. ஒரு பாயிண்டில் நான் வெறுப்பாகி கடுப்பாகி ஐ ஸ்டாப் மை மெடிக்கேஷன்ஸ். இந்த கண்ணில் கேட்ராக்ட் வந்து சர்ஜரி எல்லாம் போகுது. ஸோ அதுக்கு ஒரு 2015 அப்போது நான் மாஸ்டர்ஸ் படிச்சுட்ருக்கேன். தென் ஐ தாட் ஓகே இது முடிஞ்சிரும், சர்ஜரி பண்ணியாச்சு, இட் ஷுட் பிகம் பெட்டர் இல்லையா, மேக்ஸிமம் சர்ஜரி தான், அதுவே பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இட் ஆக்சுவலி சப்சைடட் இன்ஃப்ளமேஷன். And by the time they had put me on a immunomodulator solita, it's called methotrexate. ஆனால் பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் லைட்டாக விஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தது, டோட்டலாக இந்த கண்ணில் ஃபுல்லாக போயிடுச்சு. And when we went to the doctor, they took lots of tests. இந்த தலையில் எலக்ட்ரோட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் லாக்டவுன் வேறு போட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. they are shutting down everything. ஸோ இது வந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே நான் வீட்லேயே அழ ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சொன்னோம் let the doctor tell, நீயே ஓவர் திங்க் பண்ணுற. So doctor கிட்ட போனா he said this and I started to cry because okay MS na again more steroids. I was waiting to get off steroids. எப்போ அது கண்ட்ரோல் ஆகும், நம்ம டயட்டில் கண்ட்ரோல் பண்ணிடலாம், லைஃப் ஸ்டைலை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா this is another lifetime of steroids, another lifetime of disability, like serious physical disability. இது permanent damage ஆன்னு தெரியாது, இது ப்ரோக்ரஸ் ஆகுமான்னு தெரியாது. அண்ட் அதுக்குள்ளே நம்ம நிறைய மெடிக்கல் ட்ராமாஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அண்ட் வி நோ சம்வாட் ஒரு ரஃப் ஐடியா இருந்தது எனக்கு. பட் யார்கிட்ட போகிறது என்ன போகிறதுன்னு தென் திஸ் டாக்டர் இஸ் அ நியூரோ இல்லையா. ஸோ அவர் சொன்னார் வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஸ்டெராய்ட் தெரப்பி சொல்லிவிட்டு IV ஸ்டெராய்ட் ஏற்றுனாங்க. ஸோ 60 mg per டேவே அதிகம் இவ்வளோ நாள்னா ஆப்டிக் நியூரைட்டிஸ் வந்த போதும் இப்போவும் they started to put in 1 gram of steroid into my body in IV. ஸோ அது போடும்போது அப்படியே ஊதிடுவேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திஸ் வாஸ் நாட் லிஸ்னிங் டு தி ஸ்டெராய்ட்ஸ் இந்த வாட்டி. ஏன்னா இந்த வீக்னஸ் போயிடுச்சு, வீக்னஸ்க்கு பதிலாக வேறு எந்த சிம்டம்ஸுமே இல்லை அட் த டைம். பட் ஆஃப்டர் IV ஸ்டெராய்ட்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக நம்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது போக மோர் ஃபட்டிக் ஹிட் மீ. இப்போ எனக்கு ஒர்க்காவது போயிட்டு வந்துட்டு இருக்க முடிஞ்சது பிஃபோர். இப்போ என்னால் பெட்லேருந்து எழுச்சிக்கவே முடியல. எழுச்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன்னா மை லெக் வில் பெயின் ஸோ மச். ஜஸ்ட் லைங் ஆன் த பெட் அவ்வளோ வலியாக இருக்கும் உடம்பு நம்மளுக்கு. அண்ட் கான்ஸ்டண்ட்டாக அம்மா அப்பா கை கால் அமுக்கிட்டு இருக்கணும். அப்பா அம்மா நம்மளை கை கால் அமுக்கிட சொல்லுவாங்க. இன் மை கேஸ் என்னோடய அத்தை ஒரு பக்கம், என்னோடய பெரியம்மா ஒரு பக்கம். அம்மா சமைக்க போயிடுவாங்க. தென் அம்மா ரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோடனே somebody else will go take rest. ஷிஃப்ட்டு போட்டு எனக்கு கை கால் அமுக்கி விட்டுருந்தாங்க அந்த டைம். அண்ட் ஃபேமிலியே இடிஞ்சு போயிட்டாங்க. எவ்ரிபடி ஹேட் டு மென்டலாக எதுவும் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே இது என்னன்னு தெரியாது. ஐ குட் நாட் பிரேக் டவுன் எட். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆச்சு, ஏதாவது ஒரு பேட் நியூஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஏதாவது பேட் நியூஸ் சொல்லிட்டாங்க உடஞ்சி உட்காந்துருவோம், என்ன பண்ணீங்க, உட்காந்து அழுவீங்களா ஃப்ரெண்ட் கிட்டலாம் சொல்லி. ஐ குடன்ட் டூ தட். ஐ ஹேட் டு சிட் அண்ட் சே இட்ஸ் ஆல் ரைட், நம்ம பார்த்துக்கலாம். ஐ ஹேட் டு கன்சோல் திஸ். எனக்கு MS இருக்குன்னு எனக்கு மண்டேயில் ஹிட் ஆகிறதுக்கு 2021 மிட் வரைக்கும் ஆயிடுச்சு. எனக்கு போன வருஷம் செப்டம்பர்லாம் I got the time to sit and process. You have MS, இதை வச்சு நீ வாழணும், ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு. ஐ ஹேட் டு கோ த்ரூ இது. இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் அடுத்து நம்ம அதுக்காக வரணும். எதனால் இது ஏன் இவ்வளோ பிரேக் டவுன் ஆகுறீங்க, எம்எஸ்னால் என்ன, சரியாயிடுச்சுல இப்போது என்ன, வாட் ஆர் யூ ஸோ அஃப்ரேட் ஆஃப் அப்படின்றதான் வில் பி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா பீப்புளுக்கு யாருக்குமே தெரியாது இதை பற்றி. மை பேரண்ட்ஸ் ஆல்சோ டிட் நோ.
ஸோ அப்போ வந்துட்டு பை திஸ் டைம் 8 years of steroids. By this time I was fed up of steroids. வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரியாமல் கோவிட் லாக்டவுன்னால அப்ராட்லலாம் they were able to send my files and get online consultation with doctors. என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அங்கே இருப்பாங்க இல்லையா, சித்தப்பா எல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ தே சென்ட் இட் ஃபார் அண்ட் வைட். அவங்க சொன்னாங்க டாக்டர்ஸ் கரெக்டாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஆனால் வீல் சேருக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஷி வில் பி ஆன் அ வீல் சேர் பை த எண்ட் ஆஃப் 2020. இதெல்லாம் நல்ல மாடல்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சம்மன் டோல் இவங்க வந்து அதுக்கப்புறமா ரொம்ப டிட்டோரியேட் ஆகிட்டு போகும். அவங்க 2021 இவங்க பார்க்குறதே கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிகாஸ் எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் 3 லீஷன்ஸ் இருக்குது. லீஷனாக இந்த ரணமான பகுதி இருக்குது இல்லையா. ஸோ ஸ்பைன்றது ஒரு ரொம்ப சின்ன மெல்லிஸான ஒரு விஷயம். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 centimeter அளவுக்கு, நியர்லி 2 centimeter அளவுக்கு, 2 point something அளவுக்கு இந்த ரணம் இருந்ததுன்னா எப்படி சிக்னல்ஸ் பாஸ் ஆகும்? டாக்டர் பைட்டு உனக்கு இவ்வளோ தான் மைல்டாக தான் வந்திருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய மிரக்கிள். இது வீல் ட்ரை டு மேனேஜ் இட் மேக்ஸிமம், எதுவும் யோசிக்காது அப்படி சொல்லிட்டு டாக்டர்ஸ் ட்ரை டு பி ஆஸ் சப்போர்ட்டிவ். எனக்கு ஓகே வீல் சேரில் போகிறேன்னு ஆயிடுச்சதுக்கப்புறம் வாழ்க்கை போச்சு. why don't we give alternative medicines a shot? ஸோ ஹோமியோபதி பார்த்தோம், சித்தாவில் ஒரு சைடு என்னோட கொலீக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் ஆயுர்வேதாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி we decided lots of research, நிறைய பேர்கிட்ட பேசி, and we went to Ayurveda. And by this time என்னோட தம்பியோட friend, she was working in MSI. ஸோ அவங்கக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சிது. ஸோ they started to organize லாக்டவுன்னால ஆன்லைன் செஷன்ஸ் to educate us more on what we are going through. இது எப்படி உடம்பு எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற இந்த சைடு ஒரு ஃபுல் ரிசோர்ஸ் அண்ட் ஃபுல் சப்போர்ட். அண்ட் பை த டைம் நான் ஆயுர்வேதா போகும்போது ஃபஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் ஐ வெண்ட் லைக் திஸ். நோ மைக்ரேன் இஷ்யூஸ். என்னால் இப்போ பிரைட் பிளேஸில் உட்கார மாதிரி அப்போ உட்கார முடியாது. வேம்பயர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். சவுண்டு கேட்டால் தலைவலிக்கும். லைட்டாக இப்போ ஒரு மேகம் போது ஃப்ளக்சுவேட் ஆகும் இல்லையா, மைண்டில் ஒரு ஷேடு வந்துட்டு பிரைட் ஆகும். அதெல்லாம் ஒரு ஹெட்ஏக் ட்ரிகர் பண்ணிவிடும். கொஞ்சம் லைட்டாக தலைவலிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு மெடிக்கல் ஷாப் போகிறது, ஒரு தலைவலி மாத்திரை போட்டுருவோம், காஃபி குடிச்சிருவோம். எப்படியா அந்த தலைவலி போயிட்டு தான் நம்ம வேலையே பார்க்க முடியும். நான் அதோட வாழ்ந்துட்டு இருந்தேன். நாட் தலைவலி, இட் வாஸ் மைக்ரேன். லைக் தலையை வெட்டி போட்டுடலாமா அப்படின்லாம் தோணும். அண்ட் இட் வாஸ் வர்ஸ். வேறு எதுவுமே யோசிக்க முடியாது. அண்ட் ஐ கான்ட் ஈவன் க்ரை பிகாஸ் ஆஃப் த பெயின். ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும். அண்ட் ஸோ அங்கே போயிட்டு தே ஸ்டார்டட் ஆயுர்வேதிக் மெடிசன். நான் எல்லாருக்கும் செட் ஆகாது. சில பேருக்கு குயிக்காக ஒர்க் ஆகும், சில பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் ஆகும். ஃபார் மை லக் ஆக்சுவலாக ஆயுர்வேதா ஸ்டார்ட் டு ஒர்க். குவாரண்டைனில் இருக்கும்போது தே ஸ்டார்டட் ஓரல் மெடிக்கேஷன்ஸ். அண்ட் ஓரல் மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே பாதி சிம்டம்ஸ் எனக்கு போயிடுச்சு. தென் பை த டைம் ஐ காட் டிஸ்சார்ஜ். ஒரு 2 months ட்ரீட்மெண்ட். அது டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரும்போது I was able to kayak an entire stretch of the river. So நடக்கிறதே ப்ராப்ளம்னும் போது I was able to run and kayak எல்லாம். ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு நான் இன்னும் ப்ராசஸ் பண்ணல, எனக்கு எம்எஸ்ன்னு டாக்டர் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு எம்எஸ்ஸே இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டு ஐ ஸ்டார்டட் டு டேக் அப் ஜாப்ஸ் அண்ட் ஆன்லைன் ஜாப்ஸ். தானே ஸ்க்ரீன் டைம் நிறையா ஆகி கண்ணு ரெஸ்ட் இல்லாமல் தென் அகேன் தூக்கம் போய், பிகாஸ் ஐ ஸ்டில் ஹேவ் எம்எஸ் இல்லையா, ஃபட்டிக் ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கம்மிங் பேக் டு சென்னை, அங்கே கிளைமேட் வேறு, சென்னை கிளைமேட் வேறு. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ரணம் ஆகலை, உடம்பு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. சென்னைக்கு வந்தோடனே இங்கே இருக்க ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் போக என்ன ஆச்சுன்னா திரும்ப இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிச்சு. பட் கண்ணில் காமிச்சுது அண்ட் ஃபட்டிக் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னோடய பாடி ஃபெல்ட் ஸோ மச் த்ரெட்டன். டைஜஷனே நடக்கலை ஒரு பாயிண்டில். அங்கேருந்து டயட் மாற்றி பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் வேர் கான்ஸ்டன்ட்லி வித் மீ ஆன் கால். என்னென்னவோ சொல்கிறாங்க. they were helping me out with exercise. By this time what I could eat was reduced to just கஞ்சி. வேறு எதுவுமே சாப்பிட முடியாது. காரம் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டால் அன்றைக்கி வயிறு ஒரு மாதிரி பண்ணிவிடும். சாலிட் ஃபுட் சாப்பிட முடியல. வெயிட்டு போய்கிட்டே இருக்குது. I was losing kgs in like a month. ஸோ ஆல்மோஸ்ட் ஹாலோகாஸ்ட்லேருந்து தப்பிச்சு வந்த விக்டம் மாதிரி இருப்பேன் பார்க்க, ஜஸ்ட் போன்ஸாக. இப்போ அப்படி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். ஆக்சுவலாக லாட் பெட்டராக இருக்கேன். ஆனால் இட் வாஸ் வர்ஸ் தென். அப்புறமா ஐ வென்ட் டு மீட் மை டாக்டர். எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு போனால் சர்ப்ரைசிங்லி எம்ஆர்ஐயில் there was no new lesions. பிரெயின்லையோ ஸ்பைன்லையோ புதுசாக ரணம் இல்லை. இன்ஃபேக்ட் ஓல்டு ரணம் வந்துட்டு சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அண்ட் இன்ஃப்ளமேஷன் இருந்திருக்கு. பட் ஜஸ்ட் லைக் ஒரு டாட் ஒரு 2 dot, நத்திங் ஹியூஜ். ஆல்ரெடி இருக்கிறது பெருசாகலை. they were becoming inactive and small. ஸோ மெடிசன் வாஸ் ஒர்க்கிங். பட் தென் இந்த ஃபட்டிகோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ எடுக்க முடியல பாடியால். ஜென்ரல் ஹெல்த் டோட்டலாக டிப்ளீட் ஆகிடுச்சு. And second time I went back to the doctor and I was so sad. ஏன்னா டாக்டர் அவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டான். அவர் அவ்வளோ தேத்தி அமைச்சிருக்காரு. இப்போ I could not even sit up. உட்காந்தா டயர்டாகிடும். இவ்வளோ நேரம் உட்காந்து பேசினா டயர்டாகிடும். I stopped speaking. டாக்டர் வந்துட்டு he was like கலகலன்னு பேசிகிட்டே இருப்பேன், என்ன வாயை திறக்க மாட்டேன். இல்லை டாக்டர் வாழ்க்கை புரிஞ்சிருச்சல, I told some philosophy like அப்படி தெரியல, டயர்டாக இருக்கேன், ஃபட்டிகில் இருக்கேன், அதனால தான் not able to speak. சரி, he stopped all my MS meds
அண்ட் வெயிட் போடுறதுக்காக ஹீ கேவ் மெடிசன் எல்லாம். ஸோ போன வருஷம் ஃபுல்லாக வெயிட் ஏற்றுறதே ஒரு சைடான ப்ராப்ளமாக இருந்துச்சு. கட்டை சரி பண்ணுறது, ஏன்னா செகண்ட் அமௌண்ட் ஆஃப் நர்வ் செல்ஸ் பிரெயினை ஸ்பைனை தாண்டி டைஜஷனில் இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் ஃப்ரம் யோர் மவுத் டில் யோர் ஏனஸ்லாம் அவ்வளோ நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. ஸோ whatever you eat affects your mood also, which means it has a direct connection with your brain. So இங்கே எதுவுமே டைஜஸ்ட் ஆகலாம் உடம்புக்கு சத்தே இல்லை. ப்ளஸ் இட் இஸ் ஆல்சோ க்ரியேட்டிங் எஃபெக்ட்ஸ், நெகட்டிவான எஃபெக்ட் தான் கண்டிப்பாக இம்பாக்ட் ஆகும் இல்லையா. ஸோ கட்டை ஹீல் பண்ணலாம் அப்படின்னு திஸ் டைம் இட் ஸ்டார்ட். அண்ட் இந்த சைடு ஐ திரும்ப விஷன் போயிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி இந்த கண் நல்லா இருந்துச்சு, இந்த கண்ணுக்கும் வந்துருச்சு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்ததுல்ல, அப்போ உங்களுக்கு உங்கள் பாடியோட இந்த உடல் அளவில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வெளியே காட்டுச்சு? வெளியில் காட்டுறதுன்னா டிசபிலிட்டியாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ரெஸ்ட் ரூமுக்கு போனால், லேடிஸ் ரெஸ்ட் ரூம் போனால் க்யூ இருக்கும் இல்லை, என்னால் இப்போ அந்த க்யூக்கெல்லாம் நிற்க முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வென் இட் வில் ஜஸ்ட் ரிலீஸ் இட் செல்ஃப். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, எம்எஸ் வரும்போது ஃபார் சம் ரீசன், ஐ டோன்ட் நோ வாட் த ரீசன் இஸ், யூ வில் ஹேவ் சம்திங் கால் UTI, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ ஐ கான்ட் ஹோல்ட் இன் த யூரின் ஆல்சோ இஃப் ஐ ஹேவ் த எபிலிட்டி. எங்களில் நிறைய பேருக்கு அந்த எபிலிட்டி கிடையாது. நாங்கள் எப்போ யூரின் பாஸ் ஆகும்னு அந்த சிக்னல் பிரெயினுக்கு போகிறக்குள்ளே இங்கே சம்பவம் நடந்துட்டுருக்கோம். இட் இஸ் அ வெரி எம்பாரசிங் திங். யூரினா பரவாயில்ல, ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஏனல் கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அது யூ ஹேட் சம்படி ஹேஸ் டு பி கான்ஸ்டன்ட்லி வித் அஸ் அண்ட் டூ. ஸோ அது வந்து ஒரு விஷுவல் திங். தென் பேலன்ஸ் இருக்காது. நிறைய பேர் என்னை பார்த்துட்டு எவ்ரிபடி வில் பி லைக், குடிச்சிருக்கியா, யூ ஹை ஆர் சம்திங், லைக் நோ ஐ கான்ட் ட்ரிங்க் வித் திஸ் கண்டிஷன் இல்லையா, ஐ கான்ட் டூ எனி திங், ஐ எம் நாட், அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம நார்மலாக இருப்போம், பேலன்ஸ் இருக்காது. பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப கிண்டலாக பார்ப்பாங்க, காலையிலேயே அந்த மாதிரி கிண்டலாக பார்ப்பாங்க. நம்மளுக்கு தான் ஆக்சுவலாக இல்லைங்க, பேலன்ஸ் பண்ண வராது. எல்லாரும் பெருசாக என்ன பண்ணாங்க, அந்த கம்மி மேலே ஏறி போகிறதெல்லாம் they will try to show. இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படியே அந்த ஹெல்த் ஃபிட்னஸ் சேலஞ்சஸ் தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ஒரு கிளாஸ் கப் எடுக்கிறக்கே அப்போல்லாம் தெம்பு இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருக்கும். பேலன்ஸ் இருக்காது. ஐ கான்ட் சிட் விதவுட் ஃபீலிங் டயர்ட். ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாது. ஒரு பாயிண்டில் ஐ லவ் குக்கிங் ஸோ மச். ஒரு பாயிண்டில் எனக்கு ஃபுட்டுனாலே அவர்ஷன் ஆகிடுச்சு. ஏதாவது சாப்பிட்டா கண்டிப்பாக பேதியாகும். ஃபுட் சோத்து மயக்கம்ன்றதை நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸ்கூல் கிளாஸ்க்கு போயிட்டா லஞ்சுக்கு அப்புறம் பசங்களாம் அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க, சோத்து மயக்கமான்னு கிண்டல் பண்ணுவாங்க எல்லோரும். இட் இஸ் அ வெரி சீரியஸ் திங். யோர் பாடி வந்து ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாமல் டயர்டாகி வேறு எந்த பாடி ஃபங்க்ஷனை என்னால் பண்ண முடியாது. நீ ரெஸ்ட் எடுத்தேன்னா நான் உனக்கு டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கும் நான் எடுத்துக்கிறேன்னு கெஞ்சி காதறி உங்களை தூங்க வைக்குது உங்கள் பாடி. ஸோ ஐ யூஸ் டு கோயிங் டு ஃபுட் கோமா எவ்ரி மீல் ஐ ஈட். ஸோ இப்போ நான் சாப்பிட்டேன்னா ஐ ஹாவ் டு மேக் ஷுர் ஒரு 3 hour அடுத்து நான் தூங்குறதுக்கு ரெடி ஆகிக்கணும். அந்த அவ்வளோ டைம் இருந்தால் தான் ஐ கேன் ஆக்சுவலி கோ ஈட். இல்லை நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் சொல்லி அப்படி இருந்துச்சுன்னா ஐ கான்ட் ஈட். அண்ட் மெடிசனே இருக்கும், எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. சின்ன பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். நம்ம ரொம்ப ப்ரஷ் ஆஃப் பண்ணி விட்டுறோம். ஸ்ட்ரெஸ் கேன் ஆக்சுவலி காஸ் திஸ் மச். என் உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இம்மீடியட்டாக காமிக்குது. நிறைய பேருக்கு அது இட் வில் கேட்ச் அப் ஒன் டே அப்படின்ற மாதிரி. ஸோ டைஜஷன் இஸ் அ ஹியூஜ் திங். தென் அதுக்கப்புறமா யூ வில் ஹேவ் சம்திங் கால்ட் MS ஹக். உங்களை யாரோ கட்டி பிடிச்சி நெருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு விட முடியாது. நோபடி இஸ் டூயிங் தட், இட் இஸ் யுவர் பாடி டூயிங் தட் டு யூ. யூ வில் ஃபீல் சஃபகேட்டிங், அந்த மாதிரி இருக்கும். யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் சச் திங். இதெல்லாம் இன்விசிபிள், இதெல்லாம் வெளில பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நார்மலாக நடந்து போயிட்டுருக்காங்கன்னு தெரியும். திஸ் திங் இஸ் கால்ட் MS ஹக். யூ வில் பி கான்ஸ்டன்ட்லி ஃபீலிங் சஃபகேட்டட். ஆனால் மூச்சு விட முடியலன்னா எப்படிங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் மூச்சு விடாமல் இருப்பீங்க? இட் வில் ஃபீல் தட் வே. யாரும் உங்களை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக அந்த ஃபீலிங் இருக்கும். தென் யூ வில் ஹேவ், இப்போது நீங்கள் உங்கள் ஃபோன் இருக்கீங்க, தொடுறீங்க, அந்த ஸ்மூத் ஸ்க்ரீன் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸோட டெக்ஸ்சர் தொடுறீங்க, பார்க்காமலே நிறைய வேலை நம்ம செய்வோம். எதனால் we can feel and do இல்லையா. அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் போயிடுச்சுன்னா, மறுத்து போச்சுன்னா how will you do your work? சிம்பிள், பேஜ் திருப்ப முடியாது. பிகாஸ் யூ வில் நாட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 pages or 3 pages இல்லையா. சிம்பிள் ஆஸ் தட். என்னோடய ட்ரெஸ்ஸு போடுறதுக்குள்ளே, பட்டன் போடுறதுக்குள்ளே, லைக் யூனோ something that I have to adjust to the back without having to, ஒரு ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு numbness செட்டின் ஆகும். You will not be able to do anything. Thankfully இந்த கையில் numbness இருந்துச்சு, it is coming back, you know. Climate மாறிச்சுன்னா it will be normal. ஆனால் on certain days, on hot days or the days I have to travel and go out and work எல்லாம், அப்போது வந்து அந்த அன்றைக்கி numbness நிறைய இருக்கும். I'll have to go and sleep and you know sleep it off. And நிறைய டைம் solution, nothing can be done. All you can do is just rest. என்னால் இப்போ பேரண்ட்ஸே என்னால் பார்த்துக்க முடியல, அவங்க என்ன பார்த்துக்கிறாங்கன்றதே பெரிய கில்ட் இல்லையா. லைக் பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம் தட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் ஏபிள் டு டூ. நீங்கள் பண்ணுவீங்க நார்மலாக பண்ணுற விஷயம். நானும் நார்மல் ஹியூமனாக தானே பிறந்தேன். why am I not able to do it? நீங்கள் ஹெல்த்துன்ற விஷயத்தோட பிறந்துட்டீங்க, யூ ஸ்டில் ஹேவ் இட்.
நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக என்னோட நாளில் அட்லீஸ்ட் ஒரு 8 hours நான் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். 8 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேறு என்ன இருக்குது? ஐ கான்ட் கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் ஐ லைக். அப்படி பண்ணோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட புக் பண்ணி இன்னைக்கு நீ ஃப்ரீயா, வில் யூ பி ஆல் ரைட், இஸ் யுவர் ஹெல்த் ஓகே, வர முடியுமா, கேன் யூ கோ அவுட் சைடுன்னு இருக்கும். எனக்கு எவ்வளோ நாள் கேன் ஐ பி இன்சைட் மை ரூம் அண்ட் கீப் டூயிங் தீஸ் திங்ஸ்? நான் எனக்காக ஒரு நாள் தான் வெளில வரேன். ஆன் தட் டே ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு லுக் பிரிட்டி ஒன்லி, வாண்ட் ட்ரெஸ் அப் ஒன்லி இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நிறைய சின்ன விஷயம் தட் இஸ் வெரி காமன் அண்ட் நேச்சுரல் ஃபார் எவ்ரிபடி. எனக்கு அது ஒரு எஃபர்ட் போட்டு தான் கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயம். பிகாஸ் ஐ வாஸ் ஸோ ப்ரொடெக்டட் பை மை பேரண்ட்ஸ். 12 வருஷம் கழிச்சு செல்ல பிள்ளை இல்லையா? ஸோ சின்ன விஷயத்துக்கும் ஐ ஹேட் டு புட் அன் அப்ளிகேஷன் அண்ட் கெட், பிகாஸ் ஐ வாஸ் ஸோ அஃப்ரேட் டு டூ லெட் மீ டூ திங்ஸ். தனியாக போகிறதுக்கு, வண்டி கொடுத்து அனுப்புறதுக்கு, சேஃப்டியாக வந்துடுவியாமா, தேவர் ஸோ ப்ரொடெக்டிவ் இல்லையா? ஸோ எவ்ரி திங் ஐ ஹேட் டு ஸ்ட்ரகிள். ஒரு சின்ன சண்டை வீட்டில் போகும். அப்பத்துலேருந்து இப்போ நான் இண்டிபெண்ட் ஆகிட்டேன். அப்பா அம்மா கேன் ட்ரஸ்ட் மீ பிகாஸ் ஐ ஹவ் டன் ஸோ மச். எனக்கு வேலை வந்துருச்சுல்ல அந்த டைமில் திஸ் டேக்ஸ் மை இண்டிபெண்டன்ஸ் அவே. எனக்கு ஒரு நார்மல் லைஃப் இல்லை. ஐ ரியலி வாண்ட் தட் நார்மல் லைஃப் பேக். எனக்கு பெருசாக அதுவும் சாதிக்கணும்லாம் இல்லை. ஒரு plain boring normal life where I can be the so-called textbook wife to somebody, so-called textbook daughter to somebody, the so-called teacher to my students, you know, live a very normal plain boring life. எனக்கு அதை தாண்டி இப்போ யோசிக்க முடியல. எனக்கு அது வந்துட்டா போதும். பட் நம்ம ஒரு நார்மலாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் இயற்கையில் நடக்கிற விஷயங்கள் சில இருக்குது. நம்ம வந்து நமக்கு வாந்தி எப்படி வருதோ அதே மாதிரி, நம்ம ஹெட்டேக் எப்படி வருதோ அதே மாதிரி தான் பெண்களுக்கு பீரியட்ஸ், மாதவிடாய் அப்படின்ற விஷயம் இல்லை. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ இப்போ பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஐ டோன்ட் நோ வாட் ட்ரிகர்ட் திஸ். எனக்கு ஒரு பாயிண்டில் இந்த எம்எஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பித்தோம். மேபி ஸோ மச் மெட்ஸ் வாட் எவர். ப்ளீடிங் வந்து ஒரு நார்மல் எனக்கு 5 days வந்துடும். பூகம்பமே வந்தாலும் என் உடம்பு என்ன கேவலமான நிலைமையில் இருந்தாலும் பீரியட்ஸ் வில் பி தேர் ஆன் டைம். ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா மற்ற இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் ஹெல்தி மை அந்த யூட்ரஸ் இஸ் வெரி ஹெல்தி. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். பட் ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சு, பீரியட்ஸ் நிற்கிறக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்துச்சு. ஸோ எவ்ரி மந்த் ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஒன் பாயிண்ட் ஐ ஹேட் பீரியட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 days. 10 நாள் பிளட்டு ஹெவியாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஐ நோ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட் ஹூ ஹேட் like 2 days she will have relaxation, she'll be bleeding for so many days. அதுக்காக they used to give me kashaya and all and medicines எல்லாம் கொடுத்து இப்போ பெட்டராக இருக்குது. பட் there was this time where I had to bleed for 10 days, 12 days எல்லாம். that might have been a symptom. We don't know, we don't have any research on that aspect of this. So we need research also. In the note நான் அதையும் சொல்ல வந்துக்கிறேன். We don't know how many MS patients are there in Tamil Nadu. We don't know how many MS patients are there in India. கணக்கெடுத்த வரைக்கும் 2 lakhs இருக்காங்க. 2 lakhsல 2000 பேர் தான் MSSIயில் என்ரோல் ஆகிருக்காங்க. பிகாஸ் தட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். இப்போ அவங்க மூலியமாக தான் எங்களோட வாய்ஸஸ்லாம் வெளியில் வருது. அவங்க கண்டக்ட் பண்ண ப்ரெஸ் மீட் மூலியமாக தான் என்னோடய வாய்ஸே வெளியில் வந்துச்சு. ஸோ தே ஆர் டூயிங் ஸோ மச். காசு இல்லாதவங்களுக்கு தே ஆர் ஏபிள் டு சப்போர்ட் தேர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தே ஆர் ஏபிள் டு கெட் பீப்புள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஹூ இஸ் டயக்னோஸ்ட் ஆஃப் MS அவங்கவுங்க ஊரில் இருக்க MSSIயில் போய் enroll பண்ணுறது இட் இஸ் பெட்டர். அண்ட் கவர்மெண்ட் நீட்ஸ் டு மொபிலைஸ் இட்ஸ் யூனோ அவங்களோட ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்ணி they need to try and get a count of ஆக்சுவலாக எவ்வளோ பேர் இருக்காங்க. we don't know the count. இப்போ நாங்கள் போய் எங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னாலும் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா we don't know. and I really hope my fellow MSPs are able to beat it as well at one point and find hope. And we are there for each other is what I want to say to my fellow MSPs. And I've got a platform to say. They may not, and I feel like they are more deserving to have a platform to speak, even though many of them can't speak. So at this point, it's a very responsible place for me. So thank you for hearing me out. நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது வாழ்க்கை இவ்வளோதான், வாழ்ந்துட்டு போயிடுங்க அந்த மாதிரி தோணுது. அது அப்படி தான். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அண்ட் அகேன் பேசுவாங்க. நம்ம லைஃப் இப்போ நம்ம தான் பார்க்கணும். Thank you so much for coming out and speaking to me, Najma. ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு, டி நகர்.